இந்த செய்தி அடிப்படையில் இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் நான் இங்கு கூற இருக்கும் வீடியோவின் உள்ளடக்கம் அவர்களால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். காசா மற்றும் ஹமாஸ் பற்றியும் மேற்கு கரை பற்றியும் அதிகம் உற்சாகப்படுத்தும் வீடியோக்களை உருவாக்கும் ஹமாஸ் ஆதரவாளர் யூடியூப் சேனல்கள் எதுவும் இந்த விஷயத்தை குறிப்பிடவில்லை. முக்கியமான சில மெயின் சேனல்கள் மற்றும் செய்தித்தாள்கள் கூட இதை ரிப்போர்ட் செய்யவில்லை. சில அமெரிக்க செய்தித்தாள்கள் ரிப்போர்ட் செய்ய ஆரம்பித்துள்ளன. படிப்படியாக மற்ற செய்தி மூலங்களும் இதை குறிப்பிடத் தொடங்கியுள்ளன. காசா மற்றும் ஹமாஸ் பற்றி அதிகம் ரிப்போர்ட் செய்யும் பிபிசி அல்லது ஆல் ஜசீரா கூட இதை ரிப்போர்ட் செய்யவில்லை. இந்த முக்கியமான செய்தி என்ன? காசாவின் வரலாற்றில் முதல் முறையாக ஹமாஸின் ஆதரவாளர்களாக இருந்த ஒரு பெரிய மக்கள் குழு பெரிய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காசாவின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். யூடியூபில் தேடி பார்த்தால் இதன் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நான் இதை காசாவில் இருந்தும் இஸ்ரேல் அதிகாரிகளிடமிருந்தும் விசாரித்து அறிந்தேன். பாலஸ்தீனத்தில் இருந்து சர்வதேச செய்தி நிறுவனங்களின் ரிப்போர்ட்டர்கள் உள்ளனர். அவர்கள் ஜெருசலேமில் உள்ளனர். அவர்களிடம் உறுதிப்படுத்திய போது அங்கு ஹமாஸுக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தனர். முதல் முறையாக ஹமாஸை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டு பயங்கரவாதிகள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் பிளாகார்டுகள் ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏனெனில் அவர்களுக்கும் பூர்த்தியாகிவிட்டது. புரிந்து கொள்ளுங்கள், இது ரமலான் காலத்தில் நடக்கிறது. ஏனெனில் அங்கு உணவு இல்லை, மருந்து இல்லை, தண்ணீர் இல்லை, எல்லாமே குறைவாக உள்ளது. ஏனெனில் இஸ்ரேல் தடை செய்துள்ளது. கடந்த 17 மாதங்களாக ஹமாஸ் காரணமாக அந்த காசா பட்டையில் அவர்களால் வாழ முடியவில்லை. ஏனெனில் எந்த வழியும் இல்லை. குழந்தைகளுக்கு பால் இல்லை, மருந்து இல்லை, எதுவும் இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் எப்படியாவது எகிப்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று. ஆனால் ஹமாஸ் அனுமதிக்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், உண்மையில் நிலத்தில் வாழும் மக்களுக்கு இந்த பயங்கரவாதம், இந்த மதவெறி என்ன என்பது புரிய ஆரம்பித்து விட்டது. இல்லையெனில் இது போன்ற ஒரு புனித மாதத்தில், அந்த மாதத்தில் மதவெறி குழுவாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக முன்பு ஆட்சி செய்த மக்கள், அதாவது ஹமாஸ் நிர்வாகம் இருந்தவர்கள், அவர்கள் ஒன்றிணைந்து பல இடங்களில் ஹமாஸுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள். ஏனெனில் வாழ்வதற்கு வேறு வழியே இல்லை. 17 மாதங்களாக அவர்கள் முழுமையாக வெளியேறி அங்கிருந்து இங்கு வருகிறார்கள். ஆனால் வருவது குண்டுகள் மட்டுமே. பின்னர் அவர்கள் சொல்கிறார்கள், விரைவில் இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ் விடுவிக்கப்பட வேண்டும், நாங்கள் இங்கிருந்து செல்ல தயாராக இருக்கிறோம். இதுதான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இலக்கு. இவர்கள் வெளியேற வேண்டும். ஹமாஸால் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை. ஹமாஸ் ஆதரவாளர்களையும் கூட ஹமாஸால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மிகவும் எளிது. ஏன் இதை ரிப்போர்ட் செய்யவில்லை? பிபிசியில தீவிரவாதிகள் ஏறி ஆடுகிறார்கள். அவர்களால் இவ்வளவு காலமாக சொன்ன விஷயங்களை வைத்து முன்னேற முடியாது. அடுத்து ஒஸ்கார் விருது பெற்ற ஹந்தன் தலால் என்ற ஒரு டாக்குமெண்டரி தயாரிப்பாளர் உள்ளார். அவரது உதவி இயக்குனர் மேற்கு கரையில் தங்கியிருந்தார். புதிய செட்டிலர்ஸ் வருகிறார்கள், யூத காலனி, அவர் நோ பிளேஸ் ஃபார் லிவிங் என்ற ஒரு டாக்குமெண்டரி தயாரித்தார். அவரை அங்குள்ள இஸ்ரேல் போலீசார், அங்குள்ள கிராமவாசிகள் சிக்க வைத்தனர். ஏனெனில் இவர் அங்கு இஸ்ரேல் சமூகத்திற்கு அருகில் வாழ்ந்த போது ஹமாஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார். உலகம் முழுவதும் இஸ்ரேல் உள்ளேயும் வெளியேயும் வன்முறையாக செயல்பட்டவர்களை கையாளத் தொடங்கியது. ஒஸ்கார் வென்றவர்கள் கூட இதை செய்கிறார்கள். இவை அனைத்தும் ரிப்போர்ட் ஆகி வருகின்றன. அதாவது மக்களும் பூர்த்தியாகிவிட்டனர். மற்றொரு ரிப்போர்ட் வருகிறது. இந்த டாக்குமெண்டரி தயாரிப்பாளரை கையாள்வது இஸ்ரேலியர்கள் அல்ல, அங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்கள் தான் அவரை கையாண்டனர். இதை யார் சொல்வதை நம்புவது என்பது அடுத்த வேடிக்கை. அவரே பல இன்டர்வியூக்களில் சொல்கிறாரு. அவருக்கு உறுதியாக தெரியவில்லை யூதர்களா அல்லது மேற்கு கரையில் உள்ள இஸ்லாமியர்களா என்று. ஏனெனில் அவர்களுக்கும் பூர்த்தியாகிவிட்டது. இதனால் தான் அனைவரும் சொல்கிறார்கள், பயங்கரவாதத்திற்கு குறுகிய ஆயுள் மட்டுமே உள்ளது, நீண்ட ஆயுள் இல்லை. சிறிது நேரம் கழித்து மக்களுக்கு புரியும். ஆனால் இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு புரியவில்லை. அதனால்தான் அவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எத்தனை பேர் அங்கு கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்படும் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஒவ்வொருவராக ஸ்பாட் செய்து தாக்குகிறார்கள். அவர்களின் பிரதம மந்திரி அல்லது ஆரோக்கிய மந்திரி, இந்த ஆரோக்கிய மந்திரி முடிந்து விட்டாரு. பின்னர் ஆரோக்கிய அமைச்சகம் எங்கே? இந்த அமைச்சகம். அவர்கள் சொன்னது 50,000க்கும் மேலாக போய்விட்டது.
அதாவது இதில் மிகவும் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், செய்திகளில் நாம் படித்து புரிந்து கொண்ட போது மக்கள் ஒன்றிணைந்து முடிவு செய்வார்கள். அதே போல் இங்குள்ள முஸ்லிம் சமூகத்தினரும் முடிவு செய்வார்கள் இந்த மத வெறியர்களை இங்கிருந்து வெளியேற்ற. அதனுடன் இவர்களின் எல்லா விளையாட்டுகளும் முடியும். ஆனால் அதற்காக அவர்களுக்கு ஆதரவு அமைப்பு என்று சொல்வது, இங்குள்ள மக்கள் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்றுபட்டு இந்த ஹமாஸ் ஆதரவாளர்களை எதிர்க்கும் மக்களை ஆதரிக்க வேண்டும். இதுதான் உலகம் முழுவதும் நடக்கிறது. இதுதான் இப்போது காசாவில் நடந்தது. இதை கேட்கும் போது உங்களால் ஜீரணிக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீர்கள். இங்கு உங்கள் வீட்டில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்கிறீர்கள். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பயங்கரவாதம், மதவெறி இவை ஒரு எல்லைக்கு மேல் நீடிக்க முடியாது. இதனால் தான் கத்தார் உலக கோப்பை தொடர்பாக நான் சொன்னது. கத்தார் உலக கோப்பை உலகத்திற்கு திறந்துவிடும். இதனுடன் உலகம் புரிந்து கொள்ளும் இஸ்லாமிய தீவிர விசுவாசம், வஹாபிசம், சலபிசம் என்ன என்பதை. இஸ்லாத்தின் தலையில் அடி விழும். அதை தொடர்ந்து பாருங்கள். ஈரானில் என்ன நடந்தது, சவுதி அரேபியாவில் வந்துள்ள மாற்றங்களை பாருங்கள். அங்குள்ள கிங் MBS முகமது பின் சல்மான் கொண்டு வந்த மாற்றங்களை பாருங்கள். அதாவது ஹலால் ஹராம் என்று சொன்ன விஷயங்கள் பூஜ்யத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. அந்த புரட்சிகர மாற்றங்கள் உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு உந்துதலை கத்தார் உலக கோப்பை மேலும் அதிகரித்தது. அதனுடன் கத்தாரின் எல்லா முறைகளிலும் அவர்களுக்கு இருந்த பிம்பம் உண்மையில் உடைந்து விட்டது. ஏனெனில் அப்போதே கத்தாருக்கு இந்த விஷயம் என்ன என்பது புரியும். இதுதான் அன்று நான் சொன்னது, அதுதான் இன்று நடைமுறையில நடக்கிறது. காசாவில் கூட பார்த்தோம். தீவிரவாதிகளை எதிர்க்க தொடங்கினார்கள். ஏன் கத்தார் அல் ஜசீரா ரிப்போர்ட் செய்யவில்லை? இவ்வளவு காலமாக ஹமாஸ் ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னார்கள். தங்கள் சொந்த மக்கள் ஹமாஸுக்கு எதிராக திரும்பியதை அவர்களால் ரிப்போர்ட் செய்ய முடியுமா? ஏனெனில் முழுவதும் சூடானவர்கள் தான் அதற்குள்ளே. இது உலகம் முழுவதும் நடக்கும். நிச்சயமாக நமது நாட்டிலும் நடக்கும். அந்த விதமான சூழ்நிலை உருவாகும். இந்தியாவிலும் ஹமாஸ் ஆதரவாளர்கள் இல்லாமல் போவார்கள். மக்களுக்கு புரியும். பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். டிஜிட்டல் யுகம் தான், அதை கூட இவங்க புரிஞ்சுக்கிறது நல்லது.